Hey guys, Assalamu alaikum. Welcome back to our friends Delicious Diaries. I am again back with a unique recipe. அது என்னன்னா எக் ஷாயி கோர்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக என் வரைக்கும் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்திருக்கு. ஐ ஹோப் இன்னுமே வரப்போகிற எல்லா வீடியோஸ் வந்து இப்படியே ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு யோசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த ரெசிபி. நான் இங்கே ஒரு பேனில் ஒரு கிளாஸில் ஒரு 100 ml ஆயிலு சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய 4 வெங்காயத்தை வந்து ரஃப்லி சாப் பண்ணியிருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் அந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி வந்து இந்த நல்லா ஊற வச்சுருந்த 1 hour பிஃபோர் ஹாட் வாட்டரில் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 எக்கு எடுத்துருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து இப்போ கேர்ஃபுல்லாக அதே ஆயில் ஹீட்டட் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ண உடனே இப்படி ஏதாச்சும் ஒரு மூடி வச்சுருங்க. என்னென்னா அந்த ஆயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது ஃப்ரை பண்ணுறப்போ. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீங்கள் அந்த லெட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ப்ளிட் ஆகாத ஆயிலு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஜாலியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எக் ஃப்ரை பண்ண உடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். எக்கு வந்து நமக்கு லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இது ரிமூவ் பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் நம்ம ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 4 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் நீங்கள் ஸ்பைசஸ் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன், நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் இல்லை ஃபிஷ் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் செப்பரேட் ஆற வரையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது ஹார்ட்லி ஒரு 5 to 6 minutes ஆகும். चला गया क्या वो खड़ा तो அடுத்தது நம்ம வெங்காயம், அப்புறம் முந்திரி, தயிர் இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் வந்து அந்த ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்டியாக வரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுற ஃபுட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அகெயின் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த டொமேட்டோ பியூரியோட நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க.
இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸில் சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக ரிச் இன்க்ரீடியன்ஸோட ரிச் ஃப்ளேவரோட ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது வந்து இருந்தால் ஓகே, இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். இதை ஆட் பண்ணால் அந்த எக்ஸாக்ட்லி டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். ஸோ இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெசிபி வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது 2 கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஷாயி எக் கோர்மா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லை, இது சாப்பிடவும் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்ததாக உங்களுக்கு நிறைய வீடியோஸு சூப்பர் டேஸ்டி டெலிஷியஸாக வீடியோஸ் வரப்போகுது. கண்டிப்பாக ஸ்டே டியூன் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.